வணக்கம் தமிழ் மக்களே. இன்னைக்கு ட்விட்டர்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற டாபிக் என்னன்னா, தமிழ்நாட்டோட கடன் பத்தின ஒரு செய்தி. தமிழ்நாடு கடன்ல தத்தளிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு பிம்பத்த கிரியேட் பண்றாங்க. இது உண்மையா அப்படின்னு பார்க்கலாமா? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இன்னைக்கு ஒரு செய்தியை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தோடைய கடன் தான் மாநிலங்கள்லேயே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் அது. அதாவது தமிழகத்துடைய கடன் சுமார் 9.55 லட்சம் கோடியா இருக்குன்னும், இது இந்திய மாநிலங்கள்லேயே ரொம்ப அதிகமானது அப்படின்னும் ஒரு செய்தியை அவரு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. தமிழ்நாட்டோட கடன் 9.55 கோடி. இது தமிழகத்தோட ஜிடிஎஸ்பி ரேஷியோ படி 26%. இத இந்தியாவோட கடனோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இந்தியாவோட கடன் 190 லட்சம் கோடி. அதாவது இந்தியா ஜிடிஎஸ்பியை விட ஆல்மோஸ்ட் 56, 57% கடன்ல இருக்கு இந்தியா. தமிழ்நாட்டோட கடன் இந்தியாவோட கடனை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. கடன் அப்படிங்கிறத விட கடன் டு ஜிடிஎஸ்பி ரேஷியோ அப்படிங்கிறது தான் சரியான இண்டிகேட்டர். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டோட ஜிடிஎஸ்பி ரேஷியோ கடன் கூட 26% தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரைவேக்காட்டுத்தனமான கம்பேரிஷன். கடனை மட்டும் கம்பேர் பண்ணிட்டு கடன் டு ஜிடிஎஸ்பி ரேஷியோவை கம்பேர் பண்ணலை அப்படின்னாலே இது அரசியல் நோக்கம் கொண்டது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த கடனை பூதாகாரமாக ஆக்கி இதிலிருந்து அரசியல் லாபம் தேடலாம் அப்படின்னு சில கட்சிக்காரங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாரும் இந்தியாவோட கடனை பற்றியோ அதோடைய நிலைமையை பற்றியோ யாரும் பேச மாட்டாங்க. நன்றி மக்களே.